இந்த மாதிரி ஃபினிஷிங் ரா எட்ஜஸ் எதுவுமே இந்த பட்டியில வந்து வெளியில தெரியாம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி இந்த 3 டாட்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கீழே நம்ம பட்டி வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ண போறோம். இது வந்து லைனிங் இல்லாத ஒரு பிளவுஸ், அதனால 2 பீஸ் மட்டும் தான் நம்ம பட்டிக்கு வந்து கட் பண்ணிருப்போம். இதுல ஒரு பீஸை வந்து இப்படி மேல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைக்கணும். இன்னொரு பீஸை வந்து அடியில வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மேல ஒண்ணு அடியில ஒண்ணு அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ்க்கும் நடுவுல நம்மளோட இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வரும். வச்சுட்டு இந்த கார்னர்ல இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இந்த பட்டியோட கிளாத் வந்து இப்படி வி ஷேப்ல வெளியில தெரியுற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 3 கிளாத்துமே நகராம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு மேல ஒரு கிளாத் இருக்கும், உள்பக்கம் திருப்பினீங்கன்னா அடியில இந்த பக்கம் ஒரு கிளாத் இருக்கும். சரியா? இப்ப நம்ம வந்து மேல பதிவு தையல் போட்டு எடுத்துக்க போறோம். பதிவு தையல் போடுறது நீங்க பட்டி பீஸ் மேல மட்டும்தான் போடணும். மெயின் கிளாத் மேல, அதாவது மேல இருக்க ஃப்ரண்ட் பீஸ் மேல போடக்கூடாது. நல்லா அப்படி எடுத்து விட்டு உள்ள கிளாத் எதுவுமே சிக்காத அளவுக்கு எடுத்து விட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு மேல் பக்கம் வந்து இன்விசிபிளா ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அதாவது இந்த இடத்துல பிசிறு எல்லாமே உள்ள போயிருச்சு. நமக்கு இந்த கிளாத்துக்குள்ளேயே வந்து இந்த பிசிறு எல்லாமே போயிருச்சு. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு போர்ஷன் வந்து நமக்கு ஜாயின் பண்றப்போ நமக்கு ஏத்தி இறக்கி வராம இருக்கிறதுக்கு பேக் போர்ஷன் வந்து நம்ம கீழே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மடிச்சு தச்சிருப்போம். அதை எடுத்து வச்சு இந்த சைட் ஜாயின் பண்ற அந்த பிளேஸ்ல நம்ம வந்து ஜாயின் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளவு தூரம் இந்த கீழே வந்து பட்டி வந்து தேவை அப்படின்றத, எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கோ அந்த கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைட் ஜாயின் பண்றப்போ இந்த இடத்துல ஏத்தம் இறக்கம் இல்லாம இருக்கும். சரியா? இது ஒரு சின்ன டிப்பு. சைடு வந்து 1 இன்ச் வருது, இந்த சைடும் அதே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த மேல இருக்க கிளாத்தை இப்படியே ரோல் பண்ணி நம்ம உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். நல்லா சின்னதா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நமக்கு பட்டியோட ஹைட் ஆல்ரெடி சின்னதா தான் இருக்கு, அதனால இதுக்குள்ள போற மாதிரி கரெக்டா நல்லா சின்னதா சுருட்டிக்கோங்க. இப்ப மேல இருக்க ஒரு லேயர் கிளாத்தை மட்டும் எடுத்து அடியில இப்படி திருப்பிக்கோங்க. நம்ம ரோல் பண்ணது 2 லேயர் கிளாத்துக்கும் நடுவுல வரணும். அவ்வளவுதான். நீங்க சேம் லைனிங் பிளவுஸ்க்கும் இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். லைனிங் பிளவுஸா இருந்தா மேல வந்து 2 கிளாத் வச்சுக்கோங்க, அடியில ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணிட்டு இந்த பட்டி பீஸை வச்சு இந்த இடத்துல கீழே 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஜாயின் பண்றப்ப நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது இந்த கிளாத் மேல நமக்கு வந்து ஸ்டிச் வந்து விழுகக்கூடாது. இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரிவர்ஸில் திருப்பி எடுத்துட்டு 3 பக்கமும் பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்விசிபிள் மெத்தடில் பெல்ட் வந்து அட்டாச் ஆயிரும். இந்த மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங் வரும்.